அண்மைச் செய்தி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த வெடி விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாத்தூர் அருகே செவல்பட்டி ஜெய் கருப்பா பட்டாசு ஆலையில் வெடி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் செவல்பட்டி தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. வெடி விபத்தில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் சாத்தூர் அருகே செவல்பட்டி ஜெய் கருப்பா பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருண் பிரகாஷ் இணைகிறார். வணக்கம் அருண் பிரகாஷ், வெடி விபத்திற்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே செவல்பட்டியில் கருப்பசாமி என்பவருக்கு சொந்தமான ஜெய் கருப்பா என்ற பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் இன்று தொழிலாளர்கள் உள்ளே பணிபுரிந்து கொண்டிருந்த போது திடீரென எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் அந்த பட்டாசு ஆலையில் இருந்த 3 அறைகள் தரைமட்டமானது. அந்த உள்ளே பணிபுரிந்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறியதால் யாருக்கும் எந்த காயமுமின்றி உயிர் தப்பினர். தற்போது தொடர்ந்து தீ எரிந்து கொண்டிருப்பதால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனினும் வெம்பக்கோட்டை மற்றும் சாத்தூர் பகுதியிலிருந்து வந்திருக்கும் தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதியில் தொடர்ந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். விருதுநகர் சாத்தூர் அருகே தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்துள்ளது. சாத்தூர் அருகே செவல்பட்டியில் ஜெய் கருப்பா பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்தானது நிகழ்ந்துள்ளது. தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதால் தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.